நாமக்கல் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ட கையோடு தாவேகா எம்எல்ஏ அதிரடி எச்சரிக்கை. நாமக்கல்லில் தாவேகா எம்எல்ஏவின் அதிரடி ஆட்டம். பொதுமக்கள் மத்தியோடு மத்தியாக அமர்ந்து அம்மா உணவகத்தில் மத்திய உணவு சாப்பிட்ட தாவேகா எம்எல்ஏ அங்கு நிலவிய குளறுபடிகளை கண்டு அதிகாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். உணவகத்தில் ஆய்வு செய்த எம்எல்ஏ குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஓராண்டாக வேலை செய்யாததையும் குழாய் தண்ணீரில் மண் வருவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து பொறுப்பான அதிகாரிக்கு 2 நாள் கெடு விதித்துள்ள அவர் 2 நாட்கள் கழித்து மீண்டும் ஆய்வுக்கு வருவேன் என எச்சரித்துள்ளார். மேலும் மதிய நேரத்தில் உணவு சீக்கிரமே காலியாகி மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்புவதை சுட்டிக்காட்டிய அவர், நாமக்கல் அம்மா உணவகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இனி எப்போது வேண்டுமானாலும் எனது திடீர் ஆய்வு தொடரும் என்றார். இதன் மூலம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மாறும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பழைய அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு வரும் தேர்தல் வாக்குறுதி குறித்து பேசிய அவர், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இதற்கு உறுதியளித்துள்ளார். புதிய மருத்துவமனை 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் டிராபிக்கில் சிக்காமல் மக்களின் உயிரை காக்க பழைய GHல் முதலுதவி பிரிவு கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்றார். மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக களமிறங்கியுள்ள தாவேகா எம்எல்ஏவின் இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற டெய்லி அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.